வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்றையும் சொல்லுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கையை டைப் அடிக்கல. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வலிமையா இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. நான் வலிமையா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பளு அதை யாரு கேட்டாங்களா? பளு தூக்குறார், நீ எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்கள். எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டி காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாதாரண தொண்டன் விவசாயி ஒரு நாட்டின முதலமைச்சராகனா எவ்வளவு கடினப்பட்டு என்பதை உணர வேண்டும். உங்களை போல உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, அதனால நீங்க வந்து இந்த பதவிக்கு வந்துட்டீங்க. இல்ல சாதாரண ஒரு விவசாயி வர முடியுமா? எவ்வளவு கடினம் என்பதை அனுபவ ரீதியாக நான் அறிந்தவன். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதனாலதான் இந்த ஆட்சி தலை குடிந்து தலை தொங்கி போய் கிடக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? ஒரே ஒரு பலன், கடன்காரன் என்ற பலன் தான் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு 5,50,000 கோடி கடனை வாங்கி இருக்கிறீங்க. இந்த கடனை யார் கட்டுறது? இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் மீது வரி போட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும்.